வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் முதல் வீடியோ இது. நான் யாருன்றதை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இருக்கிறேன். இந்த 6 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இந்த 6 வருஷத்தில் எத்தனை சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20-30 சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஆனால் 20-30 சேனலுமே பெருசாக சக்ஸஸ் அப்படின்றது ஆகலை. பட் எனக்கு இதை பற்றின முழு விவரம் இப்போ வந்துட்டு ஒரு 4 வருஷமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. யூடியூப் சேனல் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும், யூடியூப் சேனல் எப்படி நம்ம வந்துட்டு உள்ளே போகணும், யூடியூப் சேனலை எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கணும், எந்த ஜேர்னலில் நமக்கு வருமானம் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த 4 வருஷமாக யூடியூப்பை பற்றின எனக்கு நிறைய அனுபவங்கள் அப்படின்றது இருக்குது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் எனக்கு இந்த ப்ளே பட்டன் வந்துட்டு கிடைச்சிது. ஸோ இந்த ப்ளே பட்டன் எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருந்ததுனால எனக்கு வந்துட்டு இந்த ப்ளே பட்டன் கொடுத்தாங்க. உங்களுக்கு அங்கே அதில் தெரியாது. ஓகே, இந்த ப்ளே பட்டன் வந்துட்டு எனக்கு அவங்க இதுக்காக தான் கொடுத்தாங்க. அங்கீகரிக்கப்பட்டது யூடியூப் சேனல் அப்படின்றதுக்காக வந்து எனக்கு இந்த ப்ளே பட்டன் வந்திருக்கு. ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நம்ம ப்ளே பட்டன் வாங்குறது அப்படின்றது சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை தான். ஆனால் இப்போ அது சாதாரண விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் பெருசாக யூடியூப்பில் வந்துட்டு இது கிடையாது. அதாவது யூடியூப்பை பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாது. பட் இப்போ யூடியூப்பை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்குள்ளே வர்றதுனால நிறைய அனுபவங்கள் ஷேர் ஆக ஆரம்பிக்குது. சரி, ஓகேங்க, ரொம்ப சுலபம் தான். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரே மாதத்துலேயே ப்ளே பட்டன் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் நானும் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்றது முதல்ல தான் அது வந்துட்டு ஃபேஷனாக போகணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அதை வந்து கரெக்டாக ஆரம்பிக்க முடியும், உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு ஏஐ டூலை வச்சு அசால்ட்டாக இங்கே வீடியோ போட்டுட்டு போகிறாங்க. அசால்ட்டாக வந்துட்டு ஏஐ வந்துட்டு இமேஜை உருவாக்கி அதில் வீடியோ போட்டு சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இதிலலாம் நிறையா வந்துட்டு இருக்குங்க. இதை பற்றி நம்ம அப்படியே வந்துட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்போம், தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி யூடியூப் சேனல் வைக்கணும்னு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸோ மோஸ்ட் வெல்கம். யூடியூப் சேனலில் உங்களாலையும் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக சம்பாதிக்க முடியுங்க. சம்பாதிக்க முடியாது அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது. யூடியூப் சேனல் மூலிமா பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த வகையில் நம்ம முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம்னா என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா இப்போ வந்துட்டு எனக்கு இந்த கண்டென்ட் தான் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நான் கார் பற்றி வீடியோ போடுறேன், ஆன்மீகம் பற்றி வீடியோ போடுறேன், லோன் பற்றி வீடியோ போடுறேன், அவேர்னஸ் பற்றி வீடியோ போடுறேன். இது 4லையுமே எனக்கு அனுபவம் இருக்குது. ஏன்னா என்கிட்ட கார் இருக்குது, ஆன்மீகம் தொடர்பாக நான் நிறைய கோவிலுக்கு போகிறேன், நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதே போல் வந்துட்டு ஆப்பு, நான் இந்த ஃபீல்டில் பேங்கிங் ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ அவேர்னஸ்ஸு, ஸோ இதை பற்றி வந்துட்டு பேங்கிங் ஃபீல்டு அவேர்னஸ், அதாவது லோனை பற்றின அவேர்னஸோ, ஸோ இதில் மோசடி பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் வச்சு நான் போடுறேன். அப்போ எனக்கு நான் போகிற வழி என்னன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு கிளியராக. அப்போதான் நான் கண்ணை மூடிக்கிட்டாலும் என்னால் அந்த தடத்தில் கரெக்டாக போக முடியும். ஃபுல்லாக இருட்டாக இருந்துக்கிட்டு அதுக்குள்ளே எங்கேயாவது போனால் நம்ம அப்படி போக முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எதை கண்டினியூவாக போட போகிறீங்க. ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். டெய்லி வீடியோ ரொம்ப முக்கியம். நீங்கள் சீக்கிரமாக க்ரோத் ஆகணும்னா டெய்லியும் ஒரு வீடியோ போடுங்க. ரொம்ப சீக்கிரமாக க்ரோத் ஆகணும்னா டெய்லி 2 வீடியோ போடுங்க. அதை விட இன்னும் சூப்பராக வேகமாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு மின்னல் வாகனம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி க்ரோத் ஆகணும்னா 3-4 வீடியோ போடுங்க ஒரு நாளைக்கு. கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு சஸ்டைன் ஆக முடியும். யூடியூப்பில் சீக்கிரமாக மானிட்டேஷன் எனேபிள் ஆகி உங்களால் யூடியூப் மூலிமா பணம் அப்படின்றத சம்பாதிக்க முடியும். இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும், அதாவது நம்ம வந்துட்டு எனக்கு நான் எங்கே போகணுன்றதை முடிவு பண்ணிட்டேங்க. நான் வந்துட்டு யூடியூப் சேனலில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் கதை சொல்லுவது, நான் நல்லா கதை சொல்லுவேன். அப்போ நான் கதை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு பேய் கதை சொல்லணும், ஆன்மீகம் கதை சொல்லணும், இல்லை நான் வந்துட்டு எனக்கு பேங்கை பற்றி தெரியும், இல்லை வந்து எனக்கு புக் ரெஃபர் பண்ண தெரியும், இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை கழட்டி ரிப்பேர் பண்ண தெரியும், இல்லைன்னா இந்த மைக் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கைட்டி உள்ளே இருக்கிறது என்ன இதுன்றதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இல்லை சும்மா இதை கழட்டி உடச்சி உள்ளே இருக்கிறத என்னால் காட்ட முடியும் அப்படின்னா உங்களுக்கான ஒரே வந்துட்டு ஜானரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு வீடியோ மோட்டிவேஷன், நாளைக்கு ஒரு வீடியோ வந்துட்டு மோட்டிவேஷன் இல்லாமல் பட ரிவ்யூ, நாளான்னைக்கு ஒரு வீடியோ ஏதாவது கேஜெட் ரிவ்யூ பண்ணுறது, அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ப்ராடக்ட் ஏதாவது உடச்சி பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறது, அதுக்கு அடுத்தது வந்துட்டு வ்ளாக் பண்ணுறது. இப்படிலாம் பண்ணிங்கன்னா யூடியூப்போட அல்கரிதம் அப்படி பிச்சுக்கும் மண்டையை. இவன் எதை பற்றி போகிறானே தெரியலையே அப்படின்ற மாதிரி மண்டையை பிச்சுக்கும். அதனால்
எதை பத்தி வீடியோ பண்ணுமோ அந்த நோக்கம் கரெக்டா இருக்கும். ஆன்மீகம்னா ஆன்மீகம், லோடுனா லோடு, நார்த்திகம்னா நார்த்திகம், ஆர்த்திகம்னா ஆர்த்திகம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் பொலிட்டிஷியனை பத்தி பேச போறேன், இல்லை வந்து செலிபிரிட்டி பத்தி பேச போறேன், இல்லை நான் வந்து என் ஊரை பத்தி பேச போறேன், என் ஊர் பெருமையை பத்தி பேச போறேன், இல்லை வந்துட்டு கம்ப்யூட்டரை பத்தி பேச போறேன், இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன், நான் பெட்டை வளர்க்கறத பத்தி பேச போறேன், இல்லை வீட்டில் வ்ளாக் பண்ண போறேன், இல்லை வீட்டில் ஏதாவது பாத்திரம் வளர்க்குறத வீடியோ பண்ண போறேன் அப்படின்னா அதை தான் நீங்க தொடர்ந்து பண்ணணும். அதை விட்டுட்டு அதை போட்டு குழப்பக்கூடாது. அதுல இருந்து கொஞ்சம் ஜானர் மாத்திக்கலாம். ஸோ இன்னைக்கு நமக்கு பாத்திரம் வளர்க்குற வேலை இல்லைங்க, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாம் முடிச்சு வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம வெளியில போகலாம் வாங்க, இன்னைக்கு வந்துட்டு பிரோஜனமா நம்ம வீட்டுக்கு மளிகை சாமான வாங்க போறோம் அப்படின்னு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானர்லையுமே நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதை தான் கண்டினியூட்டியா ஃபாலோ பண்ணணும், அதை தான் கண்டினியூட்டியா வந்து செய்யணும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ரெகுலர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் விஷயம், நீங்க வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ண போறீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல வருது பாருங்க, அதாவது உங்களுக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கூகுள் அக்கௌண்ட், அதாவது ஜிமெயில் ஐடின்னு சொல்லுவாங்க, ஜிமெயில் ஐடி ஒன்று முக்கியம். அந்த ஜிமெயில் ஐடியை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. யூடியூப் அப்ளிகேஷன் ஆர் வெப்ல நீங்க போய்கிட்டு நீங்க ஜஸ்ட் அந்த ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐக்கானை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு யுவர் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிரியேட் சேனல் அப்படின்றத கொடுத்துடணும். அதை கிரியேட் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பிக்சரு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, டெஸ்கிரிப்ஷன், எந்த சம்மந்தப்பட்டு நீங்கள் வீடியோ போட போறீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்கள் டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கான சேனல் கிரியேட் ஆகிடும். அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மெயில் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே தான் போகணும். ஒய்டி ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போகணும். இல்லை நீங்கள் வந்துட்டு வெப்பில் போனாலும் லேப்டாப் கம்ப்யூட்டரில் போனீங்கனாலும் அதுலேயும் வரும். அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணணும். அந்த செட்டிங்ஸில் போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் வந்து ஒரு சுருக்கமாக இதை நான் சொல்லிடுறேன். அடுத்தது அந்த கிரியேட்டுக்கான வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் தனியாக போடுறேன். அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு அந்த பேனரு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் எல்லாத்தையுமே இதை முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கான வந்துட்டு ஒரு சேனல் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வேற எதுவுமே பண்ண தேவையில்லை, அவ்வளோதான், உங்களுக்கான சேனல் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறீங்களா? ஏங்க, மதன் கோரி அப்படிதாங்க பண்ணியிருப்பாரு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, அவரே அப்படிதான் பண்ணியிருக்காரு. இங்கே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வந்து மிஸ்டர் பீன் இருக்கா பார்த்தீங்கன்னா, அவரும் அதே தான் வந்து பண்ணியிருக்காரு. அதுதான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். இதில் உங்களுக்கு வேற அவங்களுக்கு வேறலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்று தான். பிகை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் ஒன்று தான். டி சீரிஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே வந்துட்டு பேட்டர்ன் தான். மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எவ்ரிடே கண்டென்ட்டை நீங்கள் ரிலேட்டடாக கரெக்டாக வந்துட்டு போடுறது, ஒரே ரிலேட்டட் கண்டென்ட் போடுறது, கரெக்டாக அதை ஃபோக்கஸ்டாக எவ்ரிடே வந்துட்டு குவிட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் அதை கரெக்டாக வந்துட்டு போடுறது, அதை மட்டும் பண்ணுங்கள். நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களால் யூடியூப்ல வேற லெவலில் பணம் சம்பாதிக்க முடியும். அதனால நான் சொல்கிறேன் மட்டும் கேளுங்க. என்னன்னா, முதல்ல இதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, ஒரு வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமானது என்னன்னா, சும்மா அடுத்தவங்களுடைய படத்தை தூக்கி போடுறது, அடுத்தவங்களுடைய ரீல்ஸ் தூக்கி போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ யூடியூப் உங்களை போனா போதுன்னு விட்டு வைக்கலாம், ஆனால் பின்னாடி வந்துட்டு டப்புக்குன்னு பிடிச்சி உங்களுக்கு பணம் வர்ற டைம்ல சேனலை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் சேனல் வெரிஃபிகேஷன் ஆகக்குள்ள யூடியூப் வந்துட்டு போய் செக் பண்ணி பார்க்கும் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம். இது யாரோடைய வீடியோ, இவரோட வீடியோ தானா, இல்லை வேற யார்ட்டாவது ஆட்டை போட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யூடியூப் அனலைஸ் பண்ணி பார்க்கும். பயங்கரமான அளவன் போய் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவன் என்ன பண்ணுவானா, சரி ஓகே இது வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு, இவனை வந்து யூடியூப் பார்ட்னராக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விடும். இல்லைன்னா பண்ணாது. ஸ்ட்ரைக் வந்தால் பண்ணாது, காப்பிரைட் வந்தால் பண்ணாது. இந்த காப்பிரைட் வந்தால் கூட பண்ணிடும். ஸ்ட்ரைக் எல்லாம் வந்து நிறையா ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை பண்ணவே பண்ணாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கண்டென்ட் போடுங்க, வேற ஏதாவது திருடி ஆட்டையை போட்டு போடுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன், அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அதில் இருக்கிற ரீல்ஸை தூக்கி அதுலேயே இவங்க ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வந்துட்டு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடவே கூடாது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா சேனல் மானிட்டேஷன் ஆகாது. மானிட்டேஷன் ஆனதான் காசு வரும். இப்போ இந்த மானிட்டேஷன் ஆகிறதுக்கு என்ன நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ். வாட்ச் ஹவர்ஸ்னால் இப்போ நீங்கள் 1 மணி நேரம் வீடியோ போடுறீங்கல்ல, இப்போ இந்த 1 மணி நேரம் வீடியோ நான் ஃபுல்லாகவே பார்க்குறேன்னா அப்போ வந்துட்டு இந்த 4000ல் நான் 3999 வாட்ச் ஹவர்ஸ். அப்போ 2 மணி நேரம் பார்க்குறாங்க, 5 மணி நேரம் பார்க்குறாங்கன்னா இப்படி தான் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு அதில் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லாங் வீடியோ போட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரமாக பீட் ஆகும். சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு மானிட்டேஷன் அப்படின்றது எனேபிள் ஆகிடும். குறிப்புங்க,
அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்னடா போக மாட்டாங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பிக்கப் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கண்டென்ட் பிடிச்சு பிக்கப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த 4000லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிடும் 4000. அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பாத்திரம் விளக்குற மாதிரி வீடியோ போடுறேன், இதெல்லாம் யாரா பாப்பா அப்படின்ற மாதிரி யோசனை இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு இன்னும் நல்ல விஷயம், நான் முதல்ல சேனல் இது பண்ணக்குள்ள சொன்னால் பண்ணியே தான் இருக்கும். காத்துக்கருப்பு கலைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கீச்சு குரலில் பாடிக்கிட்டு ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அவர் ஒரு நாள் பார்க்குறேன், திடீர்னு வந்துட்டு ஒரு ஏதோ அடுப்பு பற்ற வச்சு எல்லாம் கிண்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ என்னன்னா வந்துட்டு டாகோட பாத்ரூம் அதை போட்டு கிண்டுறாரு. களிமண், கல், மண் எல்லாத்தையுமே மாட்டு சாணி இதெல்லாம் போட்டு கிண்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் கிண்டிட்டு வீடியோ போடுறாரு. அப்படியே கீழே போய் பார்க்குறேன், 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. இதில் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு சிரிப்பீங்க, 10,000 பேர் 10,000K வந்துட்டு 10K லைக் போட்டிருக்காங்க. டிஸ்லைக் பார்த்தீங்கன்னா வெறும் 100 தான். 100ன்ற ஒரு 10K தான். அதுலேயும் டிஸ்லைக் வந்து 10K இல்லை, ஒரு 7K 8K வந்து டிஸ்லைக் இருந்துச்சு. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அதாவது ஒரு விஷயத்த அன்லைக் பண்றாங்க, அதே அளவுக்கு ஒரு குறைஞ்சது அதுக்கு மேலேயே வந்துட்டு இங்கே லைக் அப்படின்றது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மட்டமான வீடியோ நான் அப்படின்றது போட சொல்லலை. நான் வந்துட்டு உங்களுடைய கண்டென்ட் போடுறேன். இந்த மாதிரி மட்டமான வீடியோஸே வியூஸ் போகுதுன்னா அப்போ உங்களுக்கு போகாதா? அண்ட் அதே போல் நீங்கள் வந்து தப்பான வீடியோ போட்டால் சீக்கிரமாக வந்து ஃபேமஸ் ஆகிடலாம், அதை கொஞ்சம் கிளாமராக போட்டால் ஃபேமஸ் ஆகிடலாம், கிளாமராக தம்ப்ளைன் வச்சா ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா யூடியூப்போட அல்கரிதம் இப்போல்லாம் மனுஷங்களை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. அது அழகாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ளேயே அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பாலிசி என்னன்னா, நீங்கள் வந்துட்டு தப்பான இது போடக்கூடாது, மக்களுக்கு எதிராக போடக்கூடாது, அதாவது வந்துட்டு ஒரு கலவரம் உண்டு பண்ணுற மாதிரி வந்துட்டு போடக்கூடாது. அப்புறம் சில நாடுகள்லாம் சொல்லுவாங்க, அந்த நாடுகளை வச்சு நீங்கள் வீடியோ போடக்கூடாது, அதை திட்டுற மாதிரி இல்லை வந்துட்டு தவறான விஷயங்கள் பண்ணுற மாதிரி, அதாவது எது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கோ அதை எதையுமே நீங்கள் போடக்கூடாது. இப்போ வேணால் ஒரு சிலர் க்ரோத் ஆகிட்டு நல்லா போயிட்டு இருக்கலாம், ஆனால் பின்னாடி அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்திருக்குது. உங்களுக்கும் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வரும். அதனால இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது யூடியூப்ல எனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஷார்ட் வீடியோ போடுறவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. ஷார்ட் வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதை ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஷார்ட் வீடியோவில் வருமானம் கம்மியாக வரும். ஒரு ஃபுல் வீடியோ வந்துட்டு ஒரு 8 நிமிஷத்து வீடியோ போடுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு டிராவல் சம்மந்தப்பட்டு போறீங்கன்னா ஒரு 100 ரூபா 1000 பேர் பார்த்தா உங்களுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குது அப்படின்னா, அப்போ ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரோ 1 மில்லியன் பேர் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு என்னங்க ஒரு 60 பைசா, ஒரு 1000 பேர் பார்த்தா 60 பைசா 20 பைசா இந்த மாதிரி தான் வரும். அப்போ 2 லட்சம் பேர் பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்கள் பெரிய வீடியோ போடுறீங்கன்னா அதை யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. ஷார்ட் வீடியோவுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அவர் பேருன்னு நினைக்கிறேன், செம்மையா இருக்கும். அதாவது வந்துட்டு நம்பவே முடியாத அதிசயங்கள், நம்பவே முடியாத ஃபேக்ட், நம்பவே முடியாத ஒரு உண்மை சம்பவம். அது எப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன தவறுனால பல கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்ற மாதிரி வீடியோ போடுவார். அவரு ஃபுல்லாக ஷார்ட் வீடியோ போகும், அதெல்லாம் லேக்ஸ் கணக்கில் தான் வியூஸ் போகும். 6 லட்சம் 7 லட்சம் 1 மில்லியன் இந்த மாதிரிலாம் போகும். அவர் ஃபுல் வீடியோ போட்டால் வியூஸே போகலை, வெறும் 1K. அவருக்கு எவ்வளோ நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, 1.63 மில்லியன் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெறும் 1K 2K 3K 5K இந்த மாதிரி தான் வந்துட்டு அவருடைய வீடியோவே வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து முதல்ல ஷார்ட் வீடியோவை ஒரு செகண்டரியாக வச்சுக்கோங்க. ஒரு மெயின் வீடியோ போட்டு அந்த மெயின் வீடியோக்கு மக்களை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பயன்படுத்திக்கலாம். ஒரு மெயின் வீடியோ போடுறீங்க, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு இந்த வீடியோ போடுறேன், ஒரு கார் வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் வீடியோவில் ஒரு ட்விஸ்ட்டு, அதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எடுத்து நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணி அதை போட்டுட்டு அந்த ஷார்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு மெயின் வீடியோ லிங்கை கொடுப்பேன். அப்போ என்ன ஆகுமா, எனக்கு அங்கே பார்க்குறவங்க இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிச்சவங்க அங்கே போய் பார்ப்பாங்க. எனக்கு இதில் வந்து அதிகமாக போகும். அதே போல் இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குங்க. யூடியூப்பை பொறுத்தளவு எக்கச்சக்கமாக இருக்குது. யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர்ன்ற மாதிரி தான். என்ன திடீர்னு சென்னை பாஷாலாம் வருது. ஓகே, அதுதான், அது பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்மால் மேட்டர் தான் அது. அதனால் நீங்கள் வந்து வெறும் யூடியூப் சேனல் கிரியேட் அந்த மாதிரி தான் போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூப்பில் வந்துட்டு ஏதாவது அப்டேட்டிங் வந்துன்னா அதை பற்றி போடுவேன். உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி யூடியூப் சம்மந்தப்பட்டது நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். நான் அதை பற்றி வீடியோவும் போடுவேன். ஓகே கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு இதில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது வந்துட்டு அந்த சேனல் கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு 1 by 1 போகலாம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி 4 சேனலில் வந்துட்டு வீடியோ, 5 சேனலில் வீடியோ போயிட்டு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறேன். எப்படி வியூஸ் போகுது அதை பொறுத்து ஒன்றா வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டே நான் வரேன். நான் என்னுடைய அனுபவம், ஸோ என்னுடைய இத்தனை வருட உழைப்புக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னா அது இவன் தான்.
பெருமையாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டத்துக்கான உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ கரெக்டான வழியில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அடித்தோம்னா போதும். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. பாய்.